ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதம் மாசி மாதம் பிறந்திருக்குது. இந்த மாதம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பார்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு விதமான தயக்கத்தோடு செயல்படுவீங்க. அவங்ககிட்ட சொன்னால் அவன் நம்மளை பற்றி என்ன நினப்பான், இல்லை இதை வேறு யார்கிட்டையாவது சொல்லலாமா, சொல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். எந்த செயல்பாடாக இருந்தாலும், இப்போ வேலைக்கு போகிற இடத்துலையுமே கூட ஒருத்தர் சொன்ன வேலையை நம்ம செய்யலாம், இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இதை வந்து இவந்தால் சொன்ன வேலையை நம்ம ஃபஸ்ட்டு செய்வோமா, அந்தால் சொன்ன வேலையை ஃபஸ்ட்டு செய்வோமா அப்படிங்கிற இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். வீட்லேயுமே கூட நீங்கள் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இந்த மாதத்தில் ஆளாவீங்க. ஆகவே பார்த்து நிதானமாக கடவுளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுக்கு 10 இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, அதனால் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம். உங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிரகங்கள் நல்லா இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 பேரும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னால் லக்னாதிபதி கோணம் பெறுவது அல்லது ராசியாதிபதி கோணம் பெறுவது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், நல்ல சிறப்பு இதெல்லாம் தரும் இந்த மாதத்தில். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளி வட்டார பழக்கங்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே தான் அந்த குழப்பம், கம்பெனியில் தான் அந்த குழப்பம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல தான் இந்த குழப்பம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டீங்கன்னா அரசியல் மிக தெளிவாக செழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல அட்வான்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு அரசியல் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும், நல்ல பேரும் கிடைக்கும். ஆக மனசில் ஒரு விதமான சந்தோஷம் நிலவும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குடும்பத்தில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அதாவது வருமானமும் அதுதான், குடும்பமும் அதுதான், நம்மளுடைய செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாம் 2ஆம் இடம் தான். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கூடவே உங்கள் ராசிக்கு 4க்குடைய சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கிறார், ராசியாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறார், 7க்குடையவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். இப்படி 4 கிரகங்கள் இந்த மாதம் பிறக்கும்போது இப்படி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மனைவியினால் அல்லது வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய கணவனால் நல்ல பேறு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்பம் அதிகரிக்கும், மனசில் இருக்கக்கூடிய துன்பத்தெல்லாம் அவங்க களைவாங்க, சுகம் நல்லா இருக்கும், அவங்களால ஆதாயம் ஏற்படும், வருமானம் சிறப்பாக இருக்கும். இப்போ வருமானம் சிறப்பாக இருந்தால் பல விதத்துலேயும் நமக்கு சந்தோஷம் தானாக வந்துடும் இல்லையா. குடும்பத்தில் நல்ல நிம்மதியும் இருக்கும், நிம்மதி குறை வராது. ஆனால் பொருளாதாரத்தில் மேன்மை பெற்றாலுமே கூட உங்களுக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிற காரணத்தினால சொந்தக்காரங்க இல்லை, வேற்று மனுஷரால் உங்களுக்கு சில விதமான மன சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. வேற்று மனிதரிடத்தில் பேசும்போது நீங்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக நிதானமாக இருக்கணும். அப்படி நிதானமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் சொல்ல நம்ம விட்டுடக்கூடாது, சட்டுன்னு சொல்லக்கூடாது. எதை சொல்கிறதா இருந்தாலும் பார்க்கலாம், சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு சரி செஞ்சிடலாம், யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சங்கடங்கள் வராது. எந்த இடத்துலையும் மன துணிவு, மன கசப்பில்லாமல் பேசிடணும், அது சிறப்பாக இருக்கும். இதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற காரியம் வெற்றி அடையுமா, 100க்கு 100 வெற்றி அடையும். எந்த வேலைக்கு போனாலும் சரி, அதில் கண்டிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸாக முடிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி, இந்த மாதம் சுகமாக இருப்போமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் சுகமும் அட்டகாசமாக இருக்குது.
நல்லா ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது மட்டுமல்ல, மற்றவங்களையும் குஷிப்படுத்துவீங்க. அப்படி சந்தோஷமாக இருறா அப்படிங்கிற மாதிரி குஷிப்படுத்தி அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் படுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மனசில் சோர்வு இருக்காது, தைரியம் இருக்கும். பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருக்கும். கல்வி அறிவு இந்த மாதத்தில் மிக அற்புதமாக இருக்குது. இந்த மாதம் படிக்கக்கூடிய ரிஷபராசி குழந்தைகள் அனைவருமே படித்ததை அப்படியே உள்ளே வாங்கிக்கலாம். அது நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொன்பொருளில் மாற்றலாம். பழைய நகை இருந்தால் புது நகையாக மாற்றுவீங்க. புதுசாக கல்யாணத்திற்கான செலவுகள் நமக்கு வரும். இல்லை கல்யாணத்துக்கு போய் செலவு பண்ணுவோம், அல்லது கல்யாணத்துக்காக நம்மளே செலவு பண்ணுவோம். திருமண வாழ்க்கை மிக அந்யோன்யமாக அன்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த சுகம் என்பது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியமெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். சில பேர்த்துக்கு 40 வருஷம் 30 வருஷம் ஆகி கூட திருமணம் ஆகியிருக்காது, தள்ளி போயிட்டுருக்கும் சில நண்பர்களுக்கு. அப்படிங்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூரியன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனாலையும், அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வாழ்க்கையில் மங்களகரமாக உருவாகும். மங்களகரம்னா என்ன? கணவன் மனைவி சேர்க்கை அல்லது புதிதாக திருமணம் நடப்பது, இதெல்லாம் மங்களகரமாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லுக்கு கணவனோ மனைவியோ மிகவும் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு அதீத துணிச்சலை கொடுக்குறாரு இந்த வருஷம். பார்த்தோம்னா அந்த மாதத்துலேயே இந்த மாதத்தில் அதிகமான துணிச்சலை கொடுப்பார். அப்படி துணிச்சலை கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னால், கூட இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் சரி சூரியனும் சரி உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஒரு வேலையை செய்யும்போது மனசில் சோர்வு இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் செய்கிறது மட்டுமில்ல, உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றிக்கு முழுமையாக உழைப்பாங்க. உங்கள் கணவனாக இருந்தாலும் உங்களுடைய வெற்றிக்கு முழுமையாக உழைப்பாங்க. ஆக இந்த உழைப்பு என்பது மிக அற்புதமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன மனத்தாங்கள் கஷ்டம் ஏதாவது அப்படிங்கும்போது போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 8க்குடையவராக இருந்தது திடீர்னு எங்கேயாவது சிறு சிறு சறுக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் போக்குவரத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கலாம். அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வீட்டில் இந்த மாதிரி கிரகம் இருக்கிறதுனால இந்த 4 தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் 100க்கு 100 வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்து கொள்ளலாம். முருகனை வழிபாடு செய்யுங்க, சிவனை வழிபாடு செய்யுங்க. இந்த முருகன் சிவன் வழிபாடுங்கிறது மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை கை கொடுக்கும். பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கும். இந்த பெருமாள் வழிபாடுங்கிறது உங்கள் ராசிக்கு அவர் மிகவும் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார். ஏன்னா பொதுவாக சங்கடம் தீர்க்கக்கூடியவர் சனி பகவான் தான். நம்ம கர்ம வினையை நமக்காக கொடுக்கக்கூடியவர். ஆக இந்த சமயத்தில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா பெருமாள் வழிபாடு அல்லது சனீஸ்வரனை கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும்போது பிரச்சனை நமக்கு தானாகவே குறைந்து விடும். சரி, லாபம் எப்படி இருக்குது? லாபம்லாம் அட்டகாசமாக இருக்குது. எதை தொட்டாலும் ஓகே. ஆனால் சங்கடம் மட்டும் இருக்கும். பார்த்து நிதானமாக கொஞ்சம் ஆசையை பெருக்கணும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆசை வச்சிங்கன்னா 800 ரூபாய் கிடைக்கும். 1 கோடி ரூபாய்க்கு ஆசை வச்சிங்கன்னா 80 லட்சம் கிடைக்கும். ஆக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய மாதமான மாசி மாதம் நல்ல ஆசையை தூண்டி வருமானத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே ஆசையை அதிகப்படுத்துங்க, வருமானமும் அதிகப்படும். எண்ணம் எந்த அளவுக்கு செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யும். இப்போ மாணவர்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை. இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வன்பொருள் செய்யக்கூடியவர்கள், அதாவது
இந்த ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதத்தில் நல்ல விற்பனையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் சிறப்பும் இருக்கதாக இருக்கும். இந்த மாதத்தில் கலை விதமாக பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணலாம். பல ஊரில் உங்களுக்கு நல்ல பேரும் நல்ல செல்வாக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல மரியாதையும் நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக காய்கறி கடை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட, அதாவது சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கூட இந்த மாதத்தில் நல்ல வியாபாரம் ஆகும். நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.